ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, மல்லிகை செடிக்கு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து மல்லிகை செடிக்கு நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது வந்து இருவாச்சின்னு சொல்லக்கூடிய மல்லிகைப்பூ வகையை சேர்ந்தது. அதாவது இது வந்து மல்லிகை கிடையாது, அண்ட் இதுக்கு வந்து தனியாக மார்க்கெட் கிடையாது. இது வந்து நம்ம வீட்டுக்காக தனியாக ஒரு 3 செடி மட்டும் நடவு செஞ்சுருந்தோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். அதாவது பொதுவாகவே மல்லிகை செடிக்கு வந்து மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மொட்டுகள் எல்லாம் சிறிய மொட்டுகளாக பச்சை மொட்டுகளாக எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து மொட்டுகள் பூத்து அறுவடை ஆகிறது வர தண்ணி வந்து செடிக்கு போதுமான அளவு சரியாக விடணும். அப்படி விடலைன்னா மொட்டுகள் வந்து சிறிய சிறிய மொட்டுகளாக இருக்கும். அதேமாதிரி செடியோட ஆரோக்கியமே குறையும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செடிக்கு தண்ணியே குறைக்கக்கூடாது. அப்போ எந்த டைமில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இருவா செடி தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பார்க்குற செடியில் எல்லாமே மொட்டுகள் வந்து பூத்த